வெல்கம் டு ஃபன் மேத்ஸ். ரைட் சர்க்குலர் கோன், நேர்வட்ட கூம்பு, அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கூம்பு ஒரு டேபிள் மேலே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதை ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா இப்படி தெரியும். சைட்லேருந்து பார்த்தாலும் இதே மாதிரி தான் தெரியும். அதில் இந்த அளவுகள் எந்த பக்கமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அது நேர்வட்ட கூம்பு. அப்போ தான் அது ஒரே மாதிரியே தெரியும். நம்ம அந்த நேர்வட்ட கூம்பு அதை கூம்புன்னு சொல்கிறோம். ரைட் சர்க்குலர் கோன் அதுக்கு பதிலாக கோன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கொஞ்சம் கிராஸாக இப்படி மேலேருந்து இந்த கிராஸில் இப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்படி தெரியும். இந்த கோன் அடிப்பக்கம் சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த ஓரம் வரைக்கும் உள்ளது ரேடியஸ். ஸோ இந்த அளவு ரேடியஸ். அதே மாதிரி இந்த உச்சிலேருந்து இந்த சென்டருக்கு வரைகிற அந்த கோடு குத்துக்கோடு, அதோட உயரம் ஹெச் அப்படின்னு சொல்கிறோம். அதை இந்த சாய்வான கோடு இருக்கு இல்லையா, அதை சாய் உயரம் எல் அப்படின்னு சொல்கிறோம். லேட்ரல் ஹைட். ஸோ இது ஒரு செங்கோண முக்கோணம். இதில் இந்த ஆரும் இந்த ஹெச்சும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த எல்லை கண்டுபிடிக்க முடியும். பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த எல்லை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி எல் தெரிஞ்சிச்சுன்னா, எல்லும் ஆரும் தெரிஞ்சிச்சுன்னா ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ இந்த நேர்வட்ட கூம்பு எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு சர்க்கிள் இருக்குது. ஒரு சர்க்கிளாக ஒரு பேப்பர் ரெடி பண்ணுறீங்க. ஒரு பேப்பரோ அட்டையோ கட் பண்ணுறோம். இந்த சென்டரில் ஒரு செக்டாரை மட்டும் கட் பண்ணி எடுத்துங்க. இப்படி இருக்கும். இப்படி இருக்கா? இந்த செக்டாரை இந்த ரெண்டு எண்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷேப் கிடைக்கும். அதுதான் கோன், அதுதான் கூம்பு. சரியா? அப்போ அந்த கூம்பை விரித்து விட்டோம் அப்படின்னா இந்த வட்டத்தில் ஒரு பகுதி, சரியா, ஒரு வட்டக்கோண பகுதி கிடைக்குது. இந்த வட்டக்கோண பகுதியில் இந்த லெங்க் இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும்? இந்த கோனோட அடிப்பக்கத்தோட சுற்றளவு, இந்த சுற்றளவுக்கு ஈக்குவலானது இந்த லெங்க்த்து. ஸோ அது இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆரை வச்சு 2πr அப்படின்னு போட்டோம்னா இந்த அளவு கிடச்சிரும். சரியா? சுற்றளவு தானே, இந்த வட்டத்தோட சுற்றளவு இந்த லெங்க்த்து. அப்போது இந்த வட்டத்தோட டோட்டல் சுற்றளவுக்கும் இந்த வட்ட வில்லு இருக்குல்ல, இதுக்கும் உள்ள விகிதம் இந்த பரப்பளவுக்கோட விகிதத்துக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். வட்டத்தோட முழு பரப்பளவு, அதே மாதிரி இந்த செக்டாரோட பரப்பளவு. ஸோ இந்த ரெண்டு விகிதமும் ஒரே மாதிரி இருக்கும். இதை எப்படி எழுதலாம்? இந்த கோனோட இந்த சைடில் இருக்கிற இந்த வளைபரப்பு இருக்குல்ல, வளைவான சைட்லேருந்து பார்க்கக்கூடிய பரப்பளவு, இந்த பரப்பளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த செக்டாரோட பரப்பளவை கண்டுபிடிச்சா போதும். அப்போது இந்த சாய் உயரம் இருக்குல்ல எல், இந்த எல் தான் இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸ். சரியா? அதே மாதிரி இந்த சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அடிப்பக்கத்தின் சுற்றளவு, கோனோட அடிப்பக்கத்தின் சுற்றளவு இந்த செக்டரோட ஆர்க் லெங்க்த்து. ஸோ அது இது ஆர் அப்படின்னா இது 2πr. சரியா? இந்த சுற்றளவு இங்கே விரித்து வச்சுருக்குறோம். இப்போது இந்த பெரிய சர்க்கிளோட சுற்றளவுக்கும் இந்த ஆர்க்கோட சுற்றளவுக்கும் உள்ள விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மொத்த வட்டத்தோட பரப்பளவுக்கும் இந்த செக்டாரோட பரப்பளவுக்கும் உள்ள விகிதத்துக்கு சமமாக இருக்கும். இது ரெண்டும் நேர் விகித தொடர்பு உள்ளது. இப்போ இந்த செக்டாரோட ஏரியா ஆஃப் செக்டார், வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு, ஏரியா ஆஃப் செக்டார் பை ஏரியா ஆஃப் சர்க்கிள். இந்த பெரிய சர்க்கிளை பற்றி சொல்கிறோம். ஏரியா ஆஃப் சர்க்கிள் இது எதுக்கு சமமாக இருக்கும்? ஆர்க் லெங்க்த், ஆர்க் லெங்க்த் ஆஃப் செக்டார் பை
circumference of circle. அதாவது வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம், இது வந்துட்டு வட்டத்தின் சுற்றளவு. சரியா? இப்போ வந்துட்டு ஏரியா ஆஃப் செக்டார் நம்மளுக்கு தெரியாது. ஏரியா ஆஃப் செக்டார் பை ஏரியா ஆஃப் சர்க்கிள். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எல் அப்படின்னு சொன்னோமா, அப்போது அந்த ஏரியா வந்துட்டு பை எல் ஸ்கொயர், பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக பை எல் ஸ்கொயர்னு போடுறோம். இஸ் ஈக்குவல் டு, அடுத்தது ஆர்க் லெங்த் ஆஃப் செக்டார் சொன்னோமா, அந்த செக்டாரோட ஆர்க் லெங்த் எவ்வளவு? அந்த கோனோட அடிப்பகுதியின் சுற்றளவு. அப்போது 2πr பை circumference of circle 2πl. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எல். இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் செக்டார் இன்ட்டு 2πl is equal to 2πr into πl square. πl square. இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் செக்டார் இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியல. இஸ் ஈக்குவல் டு, இந்த ரைட் சைடு உள்ளதை அப்படியே எழுதுங்க, 2πr into πl ஸ்கொயர் பை, இந்த 2πl ரைட் சைடு போகக்குள்ள பைன்னு வந்துடுது, கீழே இருக்குது 2πl. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 2π ரெண்டும் கேன்சல் ஆகுது. இந்த எல் இப்படி கேன்சல் பண்ணோம்னா எல்லுன்னு வந்துடுதா. இப்போ என்னென்ன இருக்குது பேலன்ஸு? இஸ் ஈக்குவல் டு பை இருக்குது, பை ஆர் இருக்குது, ஆர் எல் இருக்குது. இவ்வளோ தான் ஏரியா ஆஃப் செக்டார். நம்ம என்ன பார்த்தோம்? ஏரியா ஆஃப் செக்டார், ஏரியா ஆஃப் செக்டார் இஸ் ஈக்குவல் டு curved surface area, curved surface area, surface area of cone. கோன்கிறது ரைட் சர்க்குலர் கோன். அப்போது curved surface area of cone curved surface area of cone is equal to pi r l. இந்த ஃபார்முலா இப்படி தான் வந்துச்சு. சரியா? தேங்க்யூ.